முருகன் ஒரு ரெண்டாங்கட்டி மனுஷன், காது கொஞ்சம் கேட்காது. அவர் மனைவி பூங்கோதை. 2 பேரும் இடமும் வளமும் மாறி பூட்டின வண்டி மால்கர் மாதிரி கோயில் குளம்னு அலைஞ்சு திரிஞ்சு 12 வருஷம் தவமாக இருந்து பெத்த பிள்ளை தான் தெய்வம். அடுத்து கொஞ்சம் வருஷம் கழிச்சு வால்வரசின்னு ஒரு பொண்ணு, காலில் ஒரு சின்ன குறை. முருகனுக்கு எப்படியாவது தெய்வத்தை படிக்க வச்சு கலெக்டர் ஆக்கி போடணும்னு ஆசை. நல்ல வாய்ப்பா மனுஷன் ஒரு நூல் இலையில தப்பிச்சார். மருத்துவம் படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டிருந்தாருன்னா பாவம் முருகன் தன் மகள் தெய்வத்தை இழந்திருப்பார். காலையிலேயே அக்காவை இப்படி ஓட விடலாமா? ஐயோ ஐயோ, யாரோ தூக்க மாட்டிக்க போறாங்க. யாராவது ஓடி வாங்க, ஓடி வாங்க, ஓடி வாங்க. ஹலோ, ஓடி வாங்க, ஓடி வாங்க. யாருங்க நீங்க? எதுக்குங்க இப்படி காலங்கத்தால சாக போறீங்க? என்ன லவ் ஃபெயிலியரா? அது என்ன பிரச்சனை? ஏன் நிக்கணுங்க? ஏன் இப்படி கோவத்துல சாக போறீங்க? யாராவது வந்து காப்பாத்துங்க. என்ன பாக்கி உனக்கு? என்ன சாகுற? கேனா பயலே, நீ பரிச்சம் தானே. ஏதா இருந்தாலும் பேசிக்கலாம். முதல்ல கயிறை விடு. ஐயோ, நான் தூக்கு போட்டுக்கல. போலீஸ் வேலைக்கு போறதுக்காக கயிறு ஏறதுக்கு பயிற்சி எடுக்கிறேன். யாருங்க அது? முதல்ல பயிற்சி எடுக்க வந்தா இப்படி அவசகுணமா கத்துறது? பிசாசு விட்டா நீயே தூக்குல தொங்க விட்டுற போல இருக்கு. அடப்பாவி, எனக்கு தேவைதான். எல்லாம் உன்னால வந்தது. இரு, கால ஒட்ட கலந்து அப்பதான் அழகுவேன். செத்துப்போன வெண்ணிலாவின் கால் சலங்க சத்தம் முந்திரி காடெல்லாம் கேட்குதுன்னு நம்பி ஊரே பயந்து கிடந்துச்சு. அதை பயன்படுத்திக்கிட்டு பொண்ணை கருணாவை அடிச்சான். யாரோ சலங்க கட்டி நடந்து வர மாதிரி இருந்துச்சு. வந்த அவ்வளவுதான். என்ன ஏத்தலாமா? மீனாட்சி நில்லு. என்ன ஓட வைக்கிறதே உனக்கு வேலையா போச்சு. காலையிலேயே அக்கா கிட்ட அடி வாங்க போற. நில்லு. ஐயோ, எப்படி எடுக்கிறது?
ஹலோ, என்ன பண்றீங்க? நான் இப்ப கத்தட்டுமா? காப்பாத்துங்க காப்பாத்துங்க, தூக்கு மாட்டிக்க போறீங்கன்னு. ஐயோ வேண்டாம் செல்லா ப்ளீஸ். இப்ப எதுக்கு காலங்கத்தால கைத்துல தொங்கிட்டு இருக்கீங்க? சும்மா ஏறி பார்க்கலாம் ஏறிட்டு இறங்க முடியல செல்லா. ஒன்னும் இல்ல, கை ரெண்டையும் விட்டுருங்க, ஆட்டோமேட்டிக்கா கீழே வந்துருங்க. செல்லா ப்ளீஸ் ஹெல்ப் மீ ப்ளீஸ், எப்படியாவது இறக்கி விட. ஐயோ, ஊர்ல எவனாவது பார்த்தா இட்டு கட்டி விட்டுருவானுங்க. அதான் சொல்றேன், சீக்கிரமா இறக்கி விட, நான் ஓடி போயிடுறேன். சாரி செல்லா, உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். நடையே நீ செடிக்கு செடி குந்தலாமோ அண்ண பொண்ணு நடையே. என்னடி வவுத்தாமவன் போட்ட தூக்குல நீ மாட்டிக்கிட்டியா? கோழி கூப்பிடுற நேரத்துல இந்த ஆட்டம் ஆடுறீங்க? ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒரே குடத்துக்குள்ள தவளையும் பாம்பு ஒன்னா தண்ணி குடிக்குமா? பொல்லாத வயசுடி இது. வா சொல்றேன், நான் ஏன் கல்யாணம் பண்ணிக்கலன்னு உனக்கு தெரியுமா? காதலிடி, என்னோட காதலுக்காகவே வாழுறேன். ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன்னா அங்க இருந்த கேணியில குளிப்போம்னு போனேன். பாவாடைய கட்டிக்கிட்டு சீலைய அவுத்து துவைச்சு காய வச்சு நாலாபுரமும் பார்த்தேன். கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் யாரும் இல்லை. பாவாடைய அவுத்து துவைச்சு காய வச்சிடலாம்னு வேக வேகமா துவைச்சப்போ திடீர்னு 6ஆம் அவன் முனிய கிணத்துக்குள்ள குதிச்சுட்டான். பதட்டத்துல என் பாவாடை தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. அவன் என்ன பார்த்தான். அந்த நிமிஷம் நான் அவனுக்குன்னே பிறந்தவன்னு நினைச்சேன். என் மனசுல காதலை வளர்த்தேன். அவன் கீழ் சாதி, நான் மேல் சாதி. என் காதலை வெளியில சொன்னா ஊரு எதுக்கும், உறவுகள் தடுக்கும். என் அம்மா கிட்ட சொன்னேன். என்ன அடிச்சு துவைச்சா, என் கனவை போட்டு உடைச்சா. நான் மானசீகமா அவனோட வாழ்ந்தேன். என்ன சாதியாலையும் என் காதலை தடுக்க முடியல. அவனை புருஷனா நினைச்சு வாழ்ந்ததால அவன் செத்த அன்னைக்கு வெள்ளை சாக்கெட்டு போட்டுக்கிட்டு அன்னைக்குதான் என் காதல் ஊருக்கே தெரிஞ்சது. இப்ப என் கதைய உனக்கு ஏன் சொல்றேன்னா, நீ வவுத்தாம அவனை காதலிக்கிறியே, அது தெரிஞ்சா உன்னை வெட்டி கொன்னுருவேன்னு மிரட்டுவானுங்க. ஐயோ ஐயோ, நான் லவ்வே பண்ணல. அடிப்படுவாவி, காதலிக்கிறது தப்பு இல்லடி. ஆனா இப்ப பயந்து இல்லைங்கிற பாரு, அது தப்பு. ஊரே கூடி எதிர்த்தாலும், உலகமே வந்து தடுத்தாலும் மனசு மாறக்கூடாது. பயப்படுறவங்க யாரும் காதலிக்க கூடாது. அதையும் மீறி காதலிச்சா சாகுற வரைக்கும் பயப்படக்கூடாது.